இஸ் ஹீட்டிங் அப். இட்ஸ் லைக் ஹில் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு டீமும் அவங்களோட ஃபுல் பொட்டென்ஷியலில் வந்து பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி அப்படியே என்ன பண்ண முடியுமோ அவங்களோட எக்ஸ்ட்ரீம் லெவல்லாம் கொடுத்து அந்த இந்தியன் டீமுக்குள்ள என்னென்ன பண்ணால் வர முடியும் அப்படின்னு சொல்லி யங் டேலண்ட்ஸ்லாம் அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்சிபி வெர்சஸ் ஆர்ஆர் இட்ஸ் அ கம்ப்ளீட் என்டர்டைன்மெண்ட் மேட்ச் லேட்டாக ஸ்டார்ட் ஆனாலும் ஆர்சிபியோட இன்னிங்ஸ் வந்து இனிஷியலாக விக்கெட்ஸ் போச்சு. அந்த விக்கெட்ஸுக்கு அப்புறம் ஒரு சாம்பியன் டீம் எப்படி வந்து இன்னிங்ஸை பில்டப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேப்டன் ஸ்னாக் ஆடிருப்பார் ரஜத் பட்டிடார். சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. ஸோ இன்பிட்வீனில் கொஞ்சம் அப்படி இப்படி இன்னிங்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணாலும் விக்கெட்ஸ் விழுந்துட்டே இருந்தது ஆர்சிபிக்கு. பட் வாட் எவர் 20 ஓவரில் 201 ரன்னு. லாஸ்ட் டைமில் வந்து வெங்கடேஷ் ஐயர் கூட ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடி 201 ரன் வரைக்கும் அடிச்சு வேற லெவல் பண்ணியிருப்பாங்க ஆர்சிபி. பட் இந்த சைடில் பவுலிங்கில் ஜோஃப்ரா ஆர்ச்சர், பிஷ்னாய் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மர்ஸ்லாம் பயங்கரமாக பவுலிங்லேயும் சாதிக்கிறது. கிரிக்கெட் இஸ் ஈக்குவலி பேலன்ஸ்டு இந்த மாதிரி மேட்சஸ்லாம் தெரிய வருது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் என்னதான் இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பயங்கரமாக இருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸை தூக்கி சாப்பிட ஒருத்தன் வருவான். அவன் தான் வைபவ் சூரியவன்ஷி அந்த பையன். ஸோ இவனோட வீடியோஸ்லாம் நான் நிறைய பார்க்கும்போது கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து வைபவ் சூரியவன்ஷி ஐபிஎல் பிளேயர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ ஒரே ஒரு ஸ்டாட்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஒரு 4 months முன்னாடி Under-19 வேர்ல்டு கப் ஜிம்பாப்வேல நடந்தது. அதில் இந்தியா வேர்ல்டு கப் வின் பண்ணிச்சு. ஃபைனலில் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் 80 பால்ல 175 ரன் அடித்து துவச்சி இங்கிலாந்து Under-19 அனுப்பிச்சினது இவன் தான். ஓகேங்களா? ஸோ அப்ராட் கண்டிஷன்ஸ்லையும் பயங்கரமாக ஆடக்கூடிய ஒரு டேலண்ட்டு. நேத்திக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸு. ஆனால் இதுக்கு முன்னாடி மேட்ச்சில் பும்ரா அந்த மாதிரி ஆளுங்களை வந்து பவுலிங்கில் போட்டு பிறந்தான். இந்த வாட்டி புவனேஸ்வர் குமார், ஹேசல்வுட் இந்த மாதிரி ப்ரீமியம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்விங் பவுலர்ஸு இவங்களெல்லாம் கூட விட்டே விற்கல, பாரபட்சம் பார்க்காம அடிக்கிறான். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் கண்டிப்பாக 15 இயர்ஸ்லன்றது நம்மெல்லாம் எதிர்பார்த்து அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல. பட் வாட் எவர், அப்ரிசியேஷன் இஸ் எவ்ரிவேர் ஃபார் வைபவ் சூரியவன்ஷி. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அந்த பர்டிகுலர் டார்கெட் லைனை ஆர்ஆர் கிராஸ் பண்ணதுக்கு முக்கியமான இன்னொரு இன்னிங்ஸ் துருவ் ஜூரல். எக்ஸ்ட்ராடினரியாக பேட்டிங் ஆனாருங்க. அப்படியே சூப்பராக கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ், அந்த புக் ஆஃப் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் எப்படி இருக்குமோ அந்த டிரைவாக இருக்கட்டும் ஒரு ஷார்ட்ஸாக இருக்கட்டும் அவ்வளோ அழகாக இருந்தது. சூரியவன்ஷியில் வந்து நம்ம அதிரடி பார்க்கலாம், ஒரு சில இடத்துல டிரைவ் கவர்ஸ் பார்க்கலாம். பட் துருவ் ஜூரலோட பேட்டிங் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக அந்த புக் ஆஃப் கிரிக்கெட் ஷாட்ஸ் இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் உங்களுக்கு பிடிச்ச இன்னிங்ஸ், பிடிச்ச போலிங் அட்டாக் யாருன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெகுலரான ஐபிஎல் ரிவ்யூஸ் அண்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு கார்த்திக் ரவிச்சந்திரன் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.